லியோ படத்திலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு அப்டேட்டுகளும் நாளுக்கு நாள் ரசிகர்களை குஷிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் இப்போது லியோ திரைப்படத்தில் பிஸியாக இருக்கிறார். விஜய், த்ரிஷா உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து வரும் இந்த படத்திற்காக அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து செய்து வருகிறார். தற்போது 4ஆம் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் உள்ள ஸ்டூடியோவில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 60% படப்பிடிப்புகள் முடிவடைந்த நிலையில் லியோ திரைப்படம் வரும் அக்டோபர் மாதம் ரிலீஸாகி இருக்கிறது. இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் ஜெயிலர் திரைப்படத்துடன் மோத வாய்ப்பிருப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் இன்னும் வெளியாகவில்லை. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடைசியாக வெளியான விக்ரம் படம் கிட்டத்தட்ட 500 கோடியை தொட்டுவிட்டதால் அடுத்த படமான லியோ மீது விநியோகஸ்தர்களுக்கும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறது. தளபதி விஜயும் இந்த படத்திற்காக பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டு வருகிறார். அவருடைய முந்தைய படமான வாரிசு எதிர்பார்த்த வசூலை அவருக்கு கொடுக்கவில்லை. இதனால் மீண்டும் லியோ படத்தின் மூலம் பாக்ஸ் ஆபீஸில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமென்று விஜய் முடிவெடுத்து இருக்கிறார். இதற்காக எக்கச்சக்க திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. அந்த வரிசையில் தற்போது இந்த படத்தில் இடம்பெறும் ஒரு பாடலுக்காக இதுவரை தமிழ் சினிமா கண்டிராத ஒரு புது முயற்சியை லோகேஷ் எடுத்துள்ளாராம். அது என்னவென்றால், லியோ படத்தின் பாடல் காட்சியில் கிட்டத்தட்ட 2000 நடன கலைஞர்கள் பங்கேற்க இருக்கிறார்களாம். தமிழ் சினிமாவில் இருந்து இத்தனை பேர் கிடைப்பது சாத்தியம் இல்லை என்பதால் தெலுங்கு, கன்னடம், இந்தி உள்ளிட்ட அனைத்து மொழி டான்சர்களையும் லோகேஷ் ஒரு மாத காலம் குத்தகைக்கு எடுத்து இருக்கிறாராம். அந்த வகையில் இந்த ஒரு பாடல் மட்டுமே 30 நாட்களுக்கு மேல் எடுக்கப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காக பல லட்சங்களையும் தயாரிப்பாளர் வாரி இறைத்திருக்கிறார். இதை வைத்து பார்க்கும் போதே கட்டாயம் இது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு டீரீட்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதன்படி லோகேஷ் இப்படி ஒரு விஷயத்தை செய்து இந்தியன் பட சாதனையை முறியடிக்க தயாராகிவிட்டார். ஏனென்றால் இந்தியன் முதல் பாகத்தின் பாடல் காட்சியில்தான் அதிக நடன கலைஞர்களை பயன்படுத்தி இருக்கின்றனர். அதன் பிறகு லியோ படம்தான் அந்த சாதனையை செய்ய இருக்கிறது. மேலும் இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்பும் இப்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதிலும் முதல் பாகத்தை விட இந்த பாகத்தில்தான் அதிக பிரம்மாண்டம் இருக்குமாம். அந்த வகையில் இந்த இரு படங்களுக்கும் இடையே இப்போதே ஒரு போட்டி ஆரம்பித்திருக்கிறது. இதில் எது அதிக சாதனை படைக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.